இப்ப நான் வந்தேன்ல ஃபோர்டு இந்த ஒரு கார்ல வந்தல இந்த ஃபோர்டு இதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டியிருக்கேன். எந்த ரோட்ல ஓட்ட கட்டு வாங்கினேன்? எந்த ரோட்ல வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு டாக்ஸ் வாங்கினேன்? அந்த ரோட்டை காட்டுறேன், அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரின்னு எடுத்துட்டு அப்புறம் எதுக்குடா 50 கிலோமீட்டருக்கு 100-150 ரூபாய் காசு வாங்குற? அப்ப என்ன அணுகுமுறை? எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்களா தங்கச்சி? அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட சொல்ற? என்னடா நடக்குதுங்க? கேட்டா வளர்ச்சி, வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வர்றோம். வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு முதலீடு செஞ்சதை திருப்பி எடுத்துட்டு வர்றீங்க, இல்லன்னு இங்க இருந்து நீங்க வச்சுட்டு வர்றீங்க. ஐயா எடப்பாடி ஐயா கேட்கட்டும், அவர் ஆட்சியிலும் இதே முதலீட்டாளர் இருந்து அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க. இதுல என் தம்பி 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் டாப்ல. இங்க 75 லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதிட்டே வெளியில் நிக்கிறான். 15 லட்சத்திங்க 3937 இடம் தான் வாய்ப்பு. அதுல 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கான். இவர் தான் 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான். தங்கச்சி கேக்குறவன் கேன பையன்னா கேப்பையில நெய் விடிதும்பா எங்க ஊர்லயும்பா. இங்க கேக்குறவன் கேன பையில சொல்றவன் தான் கவனமா இருக்கணும். யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும். சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் உலக அரசியல உள்ளங்கையில் வச்சுட்டு தர்ற பசங்க நாங்க. தொழில் வளர்ச்சின்னு இத்தனீண்டு பய 35 வயசு உள்ள இப்ராஹிம் ட்ரோட எப்படி பண்றான்னு பாரு. நான் பேசுனது அங்க அந்த ஊர் சீமாங்கிறேன். என்னை நீ பார்த்து சிரிக்கிற. நான் மரங்களில் மாநாடு போட்டு சிரிச்சு அப்பதுக்கு அலையா திமுக காடுகளுக்கு மாநாடு போடுறேன். நீதான் பெரிய இவனாச்ச. பனைமரம் நாயாரி பனை மரத்தை பாதுகாக்கணும் போது இவர் பனை மரம் அது ஒரு சாதி மரம். இப்ப நீ பனையை வெட்டாதுன்னு சட்டம் போடும்போது சாதி மரம் இல்ல நீதி மரம் ஆயிருதா? சமூக நீதி மரம் ஆயிருதா? மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்ச. இப்ப நீயே ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க, நாங்க மார்க் போடுறோம். அது சீமான் சொன்னா சிரிக்கிறது, என்ன சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. டேய் உங்களை எல்லாம் முச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க. ஆளுகளை பாருங்க. சும்மா அது கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது. எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு எவ்வளவு பெரிய தாளாளர்கள், வேந்தர்கள், துணை வேந்தர்கள் அவர்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்ச கல்வியில் சிறந்த நாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டாப்ல. உலகம் பூரா பாக்குறீங்க என்னமா கல்வியில சிறந்து விளங்குது ஒரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.